13 வருடங்களாக படுக்கையிலேயே எந்த அசைவும் இல்லாமல் இருந்த ஹரிஷ் ராணா இவர் ஒரு இளைஞர். இவரை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அவருடைய தந்தை மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உறுப்பு தானம் கேட்கிறாங்களே மருத்துவர்கள், இது உண்மைதானா இல்ல இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப வினிதா சுக்லா மாதிரி அவங்களுக்கெல்லாம் மீண்டும் உயிர் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி, இல்லனா ஒருவேளை மருத்துவர்கள் ஏமாத்துறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேருக்கு வரும். உண்மையிலேயே மருத்துவர்கள் இன்னைக்கு மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எத்தனையோ சிகிச்சை முறைகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம புகைப்படத்துல பார்க்கலாம் எப்படி இருந்த இளைஞர் இன்றைக்கு படுக்கையில எப்படி இருக்கிறாரு. அதனால அவரு கௌரவமா இறக்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஹரிஷ் ராணாவுடைய தந்தை போய் இன்னைக்கு நம்ம 2 செய்திகளை பார்க்க போறோம். இந்த 2 செய்திகளையும் இணைக்கும் புள்ளி ஒன்று இருக்கு. 13 வருடங்களாக படுக்கையிலேயே எந்த அசைவும் இல்லாமல் இருந்த ஹரிஷ் ராணா இவர் ஒரு இளைஞர். இவரை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அவருடைய தந்தையே தான் அதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார். 2வது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினிதா சுக்லா அப்படின்ற ஒரு 50 வயது பெண், இவங்க உயிர் பிழைக்கவே மாட்டாங்க, ஆழ்ந்த கோமா நிலைக்கு சென்று விட்டார்கள் என்று மருத்துவர்கள் கைவிட்ட பிறகு ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளத்துல ஆம்புலன்ஸ் விழுந்து எழுந்திருக்குது. அந்த பள்ளத்துல விழுந்த அதிர்ச்சியில வினிதா சுக்லா மீண்டும் உயிரோட எழுந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. உண்மையிலேயே மருத்துவம் எங்கே முடிகிறது, அதிசயம் எங்கே தொடங்குகிறது? இந்த கேள்வி ஒருபுறம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உறுப்பு தானம் கேட்கிறாங்களே மருத்துவர்கள், இது உண்மைதானா இல்ல இந்த மாதிரி கோமா நிலைக்கு போனவர்கள் திரும்ப வந்து விடுவார்களா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு எழுது. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம அதை பற்றி விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு ஆதாரங்களோட சொன்னா புரியும். நாமும் இந்த விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். வாங்க 2 செய்திகளையும் நம்ம விரிவா பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 50 வயது வினிதா சுக்லாவுக்கு என்ன நடந்துச்சு? அவருக்கு கடுமையான செப்டிசீமியா, அதாவது ரத்தத்துல நச்சு பரவுதல் ஏற்பட்டுச்சு. இதனால அவங்க உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னா செயலிழக்க தொடங்குச்சு. அவங்க ஆழ்ந்த கோமா நிலைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மூச்சு விடுற திறனும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதனால இனிமேல் அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு மருத்துவர்கள் கையை விரிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தான் ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு திரும்பி எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் பள்ளத்துல மோதி அந்த அதிர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஜோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது வினிதா சுக்லாவோட நரம்பு மண்டலத்துல ஒரு மின்னல் வேக தூண்டுதலை ஏற்படுத்தி இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதுதான் நம்ம உடம்பு இயங்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இது இந்த இதய மின் அதிர்வு கருவி, நம்ம சினிமால எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? இதயம் நின்னு போனவங்களுக்கு ஒரு மின் அதிர்ச்சி கொடுப்பாங்க. அப்ப அவங்க இதய துடிப்பும் மூச்சும் திரும்பி வரதெல்லாம் பார்த்திருக்கோம். அது ஒரு மருத்துவ அதிசயம். எல்லா கோமா நோயாளிகளுக்கும் நடக்காது. வினிதா சுக்லாவுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், மருத்துவமனையில இனிமேல் பிழைக்க மாட்டாங்க, மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப வினிதா சுக்லா மாதிரி அவங்களுக்கெல்லாம் மீண்டும் உயிர் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி, இல்லனா ஒருவேளை மருத்துவர்கள் ஏமாத்துறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேருக்கு வரும். உண்மையிலேயே மருத்துவர்கள் ஒரு நோயாளியோட நிலைமையை எப்படி ஆய்வு செய்யறாங்க, எதை வச்சு முடிவு செய்யறாங்க நம்ம பார்க்கலாம். மருத்துவர்கள் ஒரு நோயாளி எந்த நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் மூலமா அளவிடுவாங்க. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கண் திறப்பு, அவங்க கூப்பிட்டா கண் திறக்கிறாங்களா, இல்ல பேச்சு, அதாவது பேசுறாங்களா, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவங்க பேரை சொல்லி ஏதாவது கூப்பிட்டா மொனகவாது செய்யறாங்களா அப்படிங்கிறது. பிறகு கையை தூக்க சொன்னா தூக்குறாங்களா. இந்த மாதிரி நம்ம பேசும்போது அந்த நோயாளி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இதை 15 ஸ்கேல்ல அளவிடுறாங்க. அந்த GCS மதிப்பெண் 15 இருந்ததுனாக்க நீங்க முழு ஆரோக்கியத்தோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ஒவ்வொன்னா குறைய குறைய அதுக்கு ஏற்றார் போல விஷயங்களை மருத்துவ உலகம் வச்சிருக்கு. ஆனா வினிதா சுக்லாவோட ஸ்கோர், GCS ஸ்கோர் என்னன்னு
பாத்தீங்கன்னா வெறும் 3 தான். 3 அப்படின்னா அவங்க டீப் கோமால இருக்காங்கன்னு அர்த்தம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கோமானா வேற, பிரெயின் டெத்னா வேற. வினிதா சுக்லா டீப் கோமால இருந்திருக்காங்க. பிரெயின் டெத்னா என்ன அதையும் பார்த்துடுவோம். கோமா அப்படின்னா மூளை இன்னும் வேலை செய்யுது, ஆனா உறக்கத்தில் இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. இது வினிதா போல சில நேரங்கள்ல மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா மூளைச்சாவு அப்படின்னா என்ன? மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் நின்னு மூளை செல்கள் முழுமையா அழிஞ்சு போயிடும். மூளை செல்கள் அழிஞ்சு போயிட்டா அதை யாராலையும் சரி செய்ய முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உறுப்பு தானம் அப்படிங்கிறது மூளைச்சாவு அடைந்தவர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் பெறப்படும். அதற்கு 4 மருத்துவர்கள் கொண்ட குழு 6 மணி நேரம் தொடர்ந்து பல்வேறு சோதனைகளை செய்வாங்க. அதற்கு பிறகுதான் அந்த நபர் மூளைச்சாவு அடைந்து விட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த செய்தியை ஏன் இவ்வளவு விரிவா பார்த்தோம்னா, யாராவது ஒருவேளை தவறா பிரெயின் டெட்னு சொல்லி உறுப்பு தானம் செய்ய சொல்லுவாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்காவது ஏற்பட்டா நாம எப்படி அவங்க கிட்ட பேசுறது, இல்ல அவங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விரிவா பார்த்தோம். மூளைச்சாவு அடைந்த ஒரு நபரால 8 பேருக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும். இன்னைக்கு மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எத்தனையோ சிகிச்சை முறைகள் இருக்கு. இருந்தாலும் மூளைச்சாவு அடைந்தவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் மருத்துவ உலகத்தை பொறுத்தவரை அசைக்க முடியாத உண்மையாயிருக்கு. வினிதா சுக்லா மாதிரி ஆழ்ந்த கோமா நிலையில் இருப்பவர்கள் மீண்டும் விழிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுனாலும் அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அப்படி ஒரு அதிசயம் எல்லாருக்கும் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதை தான் நம்ம ஹரிஷ் ராணா விஷயத்துல பார்க்க வேண்டியிருக்கு. ஹரிஷ் ராணா அப்படிங்கிற இளைஞர் 13 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல மூளைச்சாவு அடைகிறாரு. அவரோட பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா 13 வருஷமா தங்கள் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து மகனை அப்படி பார்த்திருக்கிறாங்க. நம்ம புகைப்படத்துல பார்க்கலாம் எப்படி இருந்த இளைஞர் இன்றைக்கு படுக்கையில எப்படி இருக்கிறாரு. அதனால அவரு கௌரவமா இறக்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஹரிஷ் ராணாவுடைய தந்தை போய் நீதிமன்றத்துல கேட்டிருக்கிறாரு. அவரை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருக்கு. இது போல எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா மூளைச்சாவு அடைந்தவர்கள் படுக்கையில இருக்காங்க. அவரை இழக்க விருப்பம் இல்லாத குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செலவு செஞ்சு அவங்கள அந்த படுக்கையில இருக்கக்கூடிய நிலையிலேயே வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு புறம் பாத்தீங்கன்னா இனி திரும்பி வரவே மாட்டார் என்ற நிலையில சொந்த தந்தையை இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு. இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன வினிதா சுக்லா அதிசயமா பிழைச்சு வந்திருக்கிறாங்க. அதிசயங்களை உண்மையிலேயே நம்ம மதிக்கணும். அதுக்காக அறிவியலை நம்பாம போயிடக்கூடாது. நாம இந்த 2 விஷயங்களையும் விரிவா பார்த்தது உறுப்பு தானம் செய்வது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மருத்துவம் தாண்டிய அதிசயங்கள் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கவும் தான். உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா இல்ல மற்றவர்களுக்கு இது முக்கியமானது நீங்க நினைச்சீங்கன்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.